Hi friends, welcome to TutorJoes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா Adobe Flash CS3 ல static dynamic input text பத்தி பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா Adobe Flash CS3 ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில நம்ம இன்னைக்கு பார்க்க போற டைப் பாத்தீங்கன்னா text. இப்போ இதில நமக்கு பாத்தீங்கன்னா text அப்படிங்கற டூல் நமக்கு இந்த டூல் பார்ல இருக்கும். ஜஸ்ட் அந்த டூலை கிளிக் பண்ணி நம்மளுடைய பேஜ்ல பாத்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. இதனுடைய ப்ராப்பர்ட்டில பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். ப்ராப்பர்ட்டில டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாட்டிக் டைனமிக் இன்புட் டெக்ஸ்ட்னு சொல்லி நமக்கு 3 டைப் இருக்குது. இதில் ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டாட்டிக்காக டைப் பண்ணுற எந்த டெக்ஸ்ட்டுமே நம்மளால் கடைசி வரலுமே இதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் ஸ்டாட்டிக் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தா போதும் நமக்கு ஃப்ளாஷ் ஃபைல் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிடும். இப்போ இதில் நம்ம ஸ்டாட்டிக்காக கொடுத்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளால் எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லேபிளில் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு பட்டனில் நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா டைனமிக் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டைனமிக்காக நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் நம்ம இதனுடைய டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுடைய கோடிங்ஸ் யூஸ் பண்ணி அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து டைனமிக்காக கொடுத்துக்கிறேன். இதில் டைனமிக் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டைனமிக் அப்படிங்கிறத சூஸ் பண்ண நம்ம கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் நேம் அப்படிங்கிறது கேட்கும். இப்போ இந்த இன்ஸ்டன்ட் நேம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட் பாக்ஸோடைய நேம். இப்போ இந்த நேம் வச்சு தான் நம்ம இதில் டெக்ஸ்ட்டை செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட்டை நம்ம கெட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் TXT அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டைனமிக்காக டெக்ஸ்ட்டை செட் பண்ணுறதுக்காக ஆக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். F9 அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் கீ ப்ரெஸ் பண்ணால் போதும் நமக்கு ஆக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஷன் விண்டோவில் டைப் பண்ணுற கோடிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளாஷ் ஃபைல் ரன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடிங் நமக்கு ரன் ஆகிடும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா TXT அப்படிங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டைனமிக் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஃப்ளாஷ் ஃபைல் ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா TXT அப்படிங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் நமக்கு டைனமிக் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டு செட் ஆகிடும். இப்போ ஜஸ்ட் இதை நான் ரன் பண்ணுறேன். கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தா போது நமக்கு ரன் ஆகிடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் டைனமிக் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டு செட் ஆகிருக்கும். இப்போ இதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வேரியபிள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதாக யூஸ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் டைப்பில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வேர் நெக்ஸ்ட் அந்த வேரியபிளுக்கு நம்ம எந்த நேம்னாலும் கொடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா STR அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். கோலன் இப்போ நம்ம என்ன டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது கொடுக்கணும். இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுக்குற எல்லா வேல்யூமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் ஆகும். அதனால் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் இந்த வேரியபிளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா TXT அப்படிங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க டெக்ஸ்ட்டை கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். TXT அப்படிங்கிறது டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த TXT அப்படிங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க வேல்யூ STR அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார ஸ்டோர் ஆகிடும். இப்போ அதை அவுட்புட்டில் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக நான் ட்ரேஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா STR அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கிறேன். இப்போ ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தா போதும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டைனமிக் அப்படிங்கிற டெக்ஸ்ட் STR அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் ஆகி நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட்டில் டிஸ்ப்ளே ஆகிருக்கும். இப்போ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்புட் டெக்ஸ்ட். இப்போ இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதனுடைய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் F3 கொடுத்தா போதும் நமக்கு இதனுடைய ப்ராப்பர்ட்டி ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை பார்த்தீங்கன்னா நான் இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இன்புட் டெக்ஸ்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்லேருந்து நம்ம வேல்யூஸை கெட் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்புட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதனுடைய நேம் பார்த்தீங்கன்னா வந்து TXT1 அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ ஜஸ்ட் இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வேல்யூஸ் எது வேணாலும் இதில் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வேல்யூஸ் நம்ம கெட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சேம் நம்ம டைனமிக்கில் யூஸ் பண்ண மாதிரியே டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் டாட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்தா போதும் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டில் ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட்டு டைனமிக் டெக்ஸ்ட்டு இன்புட் டெக்ஸ்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டுடோரியல்ஸ் வேணும்னா www.tutorjoes.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.